வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி வந்தாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 வழங்கப்படும். சரிங்களா, அதாவது அனைத்து தமிழக மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உடனே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். சரியா, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நல உதவி திட்டங்களும் செய்து கொடுத்து கொண்டு வருகிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நல உதவி திட்டங்களும் அதிகமான திட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகவே முழுக்க செய்து கொடுத்து வந்திருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் நம்ம தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாழ்வாதாரம் இழந்த சூழ்நிலையில் கூட பாரபட்சமின்றி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 4000 வழங்கப்பட்டுள்ளது. 2 தவணையாக ரூபாய் 2000 என ரூபாய் 4000 வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாரபட்சமின்றி. சரிங்களா, யார் என்ன எதுலாம் பார்க்கல, தமிழக அரசு அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 4000 வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் கடன் சுமையை குறைப்பதற்காக, சரிங்களா, அதாவது வருமானத்தை ஈட்டுவதற்காக பெண்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா, பாரபட்சம் என்று கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16,40,000 நபர்களுக்கு நகைக்கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் 2 கிராமில் கிட்டத்தட்ட 40 கிராம் நகைக்கடன், அதாவது 5 சவரனுக்கு உட்பட்ட அனைத்து நகையும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மாநிலத்திலும் செய்யாத ஒன்று நம்ம மாண்பு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா, இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்களையும் பல அறிவிப்புகளையும் நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா, அனைத்து திட்டங்களும் பெண்களுக்காகவும் மக்களுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு நம்ம தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொடுத்து கொண்டு வருகிறது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாயிலாக மாணவிகளுக்கு, சரிங்களா, அதாவது தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு, அதாவது உயர்கல்விக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் 1000 என்பது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் வர வச்சுட்ருக்காங்க. அதாவது 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கி கணக்கில் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, அதாவது தமிழ் வாயிலாக படிக்கணும். சரிங்களா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வாயிலாக தமிழ் வாயிலாக படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழக அரசு. சரிங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு குடிசை இல்லா தமிழகத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கூட குடிசை வீடாக இருக்கக்கூடாது, அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வீடாக மாற்றித்தரப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம மாண்பு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசியிருப்பாங்க. அதே போல் வந்து அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரிங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம், அதாவது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெண்களுக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை என்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தமிழக மக்களுக்கும், அதாவது தகுதியான ஏழை எளிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அதே போல் மேல்முறையை செய்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் மேல்முறை செய்தவர்களுக்கும் போடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 கோடி நபர்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பாருங்கள், ஏற்கனவே தமிழக அரசு, அதாவது தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குடும்ப தலைவிக்கு, சரிங்களா, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு 1000 ரூபாய். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே குடும்பத்தை சார்ந்த தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகள், இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் ஆயிடுச்சு. அது ஒரு மாதத்தில் 2000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது. குடும்பத்தை சார்ந்த, அதாவது ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 பேருக்கு 2000 ரூபாய் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, அதாவது குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000, அது வந்து ஒரு 1000 வந்து சரியாக போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகள், அதே குடும்பத்தை சார்ந்த அந்த மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 என்பது வழங்கப்பட்டு வருகிறது. ஆக மொத்தத்தில் அது ஒரு 1000, இது ஒரு 1000. சரிங்களா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் சார்ந்த 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 2000 ரூபாய், அதாவது மாதம் வந்து 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக இன்னும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க.
அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவிக்கு 1000, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிக்கு ஒரு 1000. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்க போவதாக தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஒன்றாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிப்பதற்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு 1000 ரூபாய் மாணவர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது சற்று முன் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் தமிழக அரசு வந்து வழங்கப்பட இருக்கிறது. சரிங்களா, அதாவது குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000. சரிங்களா, அது ஒரு 1000. அப்படி அது மட்டும் இல்லாமல் அதே குடும்பத்தை சார்ந்த தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு சரிங்களா அது ஒரு 1000. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்து விட்டதா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 2000 ரூபாய் தமிழக அரசு மூலம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கும் தமிழக அரசு தயாராக இருக்கின்ற நிலையில், அதாவது இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5ஆம் தேதிக்கு மேலே அறிவிக்கப்படும், அதாவது தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் இந்த தகவல் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சொன்னதையும் செஞ்சிட்டு இருக்காங்க, அதாவது சொல்லாதையும் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.